ஹாய், இன்றைக்கி தீபாவளி சீரிஸ் 4th ரெசிபி கிறிஸ்பியான சோமாஸ். இதுக்கு 1 கப் மைதா எடுத்துருக்கேன், 2 ஸ்பூன் ரவை, சால்ட் டு டேஸ்ட்டு, நெய் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். இப்போது ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை, ஒரு கைப்பிடி அளவு உடச்சக்கடலை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் ரவை போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 கப்பு தேங்காய் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச பொட்டுக்கடலை வேர்க்கடலை பவுடர் ஆட் பண்ணிட்டு சர்க்கரை சேர்த்து 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சோமாஸ் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். குட்டி குட்டி பால்ஸாக பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு மாதிரி திரட்டிட்டு உள்ளே அந்த பூர்ணை வச்சுட்டு தண்ணி அப்ளை பண்ணி இது பண்ணால் நல்லா க்ளோஸ் ஆகும். அப்புறம் நம்ம ஃபோர்க் வச்சு அப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம இதை இந்த சோமாஸை நம்ம பொரிச்சு எடுக்கலாம். இது பண்ணிங்கன்னா நல்ல கிறிஸ்பியான சோமாஸ் நல்ல மொறுமொறுன்ட்டு ரெடி ஆகும். இந்த ரெசிபி இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.